ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னடே இந்த வயசுல 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு என்னடா உனக்கு தேவை? என்ன பிசினஸ் பண்ற நானே இது வரைக்கும் இவ்வளவு கடன் வாங்கினதே கிடையாது. நல்லா கேளுங்க சித்தப்பா, இவ்ளோ பணத்தை வாங்கி என்னதான் செஞ்சானே தெரியல. Dress, பைக், அந்த பைக்குக்கு பெட்ரோல், மொபைல், அதுக்கு ரீசார்ஜ்னு எல்லாமே ரஜினி அக்கா தான் செய்றா. அந்த மொபைல் சனியினால தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆன்லைன்ல விளையாடி இந்த மாதிரி எத்தனை பேர் மாட்டிருக்காங்க தெரியுமா? மத்ததெல்லாம் விவரமா பேசுற, இதுல கோட்டை விட்டுருக்க பாத்தியா? என்னடா முறைக்கிற? நீ செஞ்சது தானே சொல்றாங்க. இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவ வாங்கின பணம் வட்டி கிட்டிலாம் சேர்த்து இவ்வளவு பெரிய தொகையாயிருக்கு. இவன் 1.5 வருஷமா வட்டியே கொடுக்காம இருந்திருக்கான். இப்ப இந்த கதையெல்லாம் பேசி என்ன செய்ய போறோம்? பணத்தை கொடுத்தவன் கேட்கதான் செய்வான். இந்த கதையெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்க மாட்டான். அவங்க கொடுத்த டைமுக்குள்ள இவ்ளோ பணத்தை எப்படி சித்தப்பா ரெடி பண்றது? ரஜினி அக்காக்கும் ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு சித்தப்பா. அதுவும் அவளுக்காக வாங்கினது இல்ல. பாத்திமா, இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதை செஞ்சா முரளி வாங்கின கடன், இதோ இந்த எஜமானி வாங்கின கடன், இந்த வீட்டுக்காக எல்லாத்தையும் அடைச்சிடலாம். டேய், என்னடா சொல்ற? என்ன வழி இருக்கு? இங்க பாருங்க, இத உனக்காகவும் இங்க இருக்கிற எல்லாரும் நல்லதுக்காகவும் சொல்றேன். நான் சொல்றதை கேட்டா எல்லாமே சரியா போயிடும். எங்க நல்லதுக்கு சொல்லும் போது யாரு என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க தம்பி. பொதுவா யார் வீட்லயாவது இந்த மாதிரி கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்காக வீட்டுல இருக்க நகையை அடமான வைப்பாங்க, இல்லைன்னா அதை வித்து கடன் அடைப்பாங்க. என்ன சித்தப்பா நீங்க 25 லட்சம் கிடைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட எங்க நகை இருக்கு? ரஜினி இருந்த நகைகளையும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த அடகு வச்சுட்டா. நகையில் என்ன சொத்து இருக்குல்ல? சொத்தா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடை வித்து வர்ற பணத்துல கடன் அடைச்சிருவோம். சித்தப்பா, என்ன தொகை ஒண்ணு லேசுப்பட்டது இல்லைல்ல? இல்ல பணத்தை ஏற்பாடு பண்ண வழி சொல்லு. வீட்டை வித்துட்டா எல்லாரும் எங்க போவாங்க? வேற வாடகை வீடு பார்த்து தான் போகணும். இங்க பாருங்க, எப்படினாலும் பணத்தை கொடுக்கலன்னா கடன் கொடுத்தவன் எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போறான். அதுக்கு நாமளே வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு மரியாதையா வெளியே போயிடுவோம். என்ன சொல்ற? ஆமா சிங்கமத்து, நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது. ஆனா அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள யார் இந்த வீட்டை வாங்குவாங்க? மாப்பிள, அதெல்லாம் இருப்பாங்க மாப்பிள. வீடை விற்கிறாங்கன்னு காத்து வாக்குல நீ வெளியே போனா போதும், வாசல்ல வந்து காத்து கிடப்பாங்க. இது என்ன சாதாரண வீடா? டேய், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம அவசரத்துக்கு வீட்டை விற்கிறோம்னு தெரிஞ்சா அடிமாட்டு ரேட்டுக்கு தானே கேட்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கலானே. முதல்ல விற்கிற பிளானுக்கு எல்லாருக்கும் சம்மதமானு சொல்லுங்க. ஏன்னா வீட்டை விற்கிறதுக்கு எல்லாரும் கையெழுத்து போடணும்ல. இதை விட்டா வேற வழி இல்லையே. அப்புறம் என்ன பண்றது? நீங்க வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணுங்க தம்பி. கடனை சாக்கா வச்சு நீங்க நினைச்சதை சாதிக்க பாக்குறீங்கல்ல, அந்த கடவுள் உங்களை சும்மா விட மாட்டான். என்ன மகாராணி ஒன்னும் சொல்லாம போன அப்படியே?
பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு தெரியாம தானே அவளும் அமைதியா இருக்கிறா. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க தம்பி. அவ கையெழுத்து போடுவா. ரஜினி, என்ன காஃபி. நான் கேட்டேனா? கேட்டு குடுக்கறவன் மனுஷன், கேட்காமலே குடுக்கறவன் தான் புருஷன். ஏங்க, சும்மா ரைமிங்கா இருந்ததேன்னு சொன்னேன். முறைக்காதீங்க. எனக்கு காஃபி போட்டேன், அப்படியே உங்களுக்கும் கொண்டு வந்தேன். இந்தாங்க. எனக்கு வேணாம். வேணாமா? சரி விடுங்க. உங்களுக்கு காஃபி வேணுமோன்னு எனக்கு தோணுச்சு. மனசுக்குள்ள தப்பா பெல் அடிச்சிருச்சு போல இருக்கு. சரி, எனக்கு கொடு. எடுத்துட்டு வந்துட்டேன், எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இல்ல பரவாயில்ல, நான் வேற யாருக்காவது கொடுத்துக்கிறேன். கொடுன்னு சொல்றேன்ல. எனக்கு தலை வலிக்குது, காஃபி வேணும். அதான் நான் பார்த்தேன். நம்ம மனசு சொன்னா கரெக்டா இருக்குமே. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. தெரியுமே. இப்படி காஃபியோட நீ வந்து நிக்கும் போதே தெரியும். கூடவே ஏதாவது ஒரு அட்வைஸும் இருக்குமே. எனக்கு காஃபி மட்டும் போதும், உன் அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். ஏங்க, மருந்துன்னா வேணாம் தான் சொல்லுவோம். அதுக்காக அப்படியே விட்டா எப்படி சரியாகும்? லைஃப்ல எப்பவுமே முக்கியமான ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலை வரும்போது குழப்பம் இருக்கதான் செய்யும். நீங்களும் இப்ப அப்படி ஒரு குழப்பத்துல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. நான் என்ன குழப்பத்துல இருந்தா உனக்கு என்ன? அதான் வீட்டை விற்கணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் ஈஸியான வழின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஈஸியான வழியெல்லாம் சரியான வழியா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு அந்த தப்பான முடிவை நீங்களும் எடுக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வேற ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும்ல. கொஞ்சம் கஷ்டமான வழியா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் சரியான வழியா இருந்தா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். அப்படி எந்த வழியும் இல்ல. இல்லங்க, நீங்க எல்லாரும் சொல்றத மனசுல வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா தெரியாது. பிரச்சனையை விட்டு விலகி நின்று யோசிச்சு பாருங்க. நல்ல முடிவா, சரியான முடிவா, வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.